ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு ஷிவானி விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு எந்திரிச்ச உடனே வாசல் கழுவிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கோலம் போடுறதெல்லாம் வந்து எடுக்க மாட்டேன். என்னைக்கான ஒரு நாள் தான் எடுப்போம். அதுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் எல்லாம் தொடச்சிட்டு நைட்டுக்கே தொடச்சி விட்டுடுவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் காலையில் இப்படி சும்மா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பால் வச்சு டீ தூள் எல்லாம் போட்டுட்டேன். நான் வந்து மசாலா டீ தான் வச்சுருந்தேன். நான் எப்படி வைக்கிறேன்னா, மசாலா டீயே சொன்னால் சிரிப்பீங்க. லவங்கம், பட்டை, அதாவது கன்னடத்துலேயும் வரும், தமிழ்லேயும் வரும். பட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் லவங்கம், இது இஞ்சி போட்டு சோம்பு, பிரியாணி இலை, இது கொஞ்சம் 2-3 ஐட்டம் போட்டு வச்சோம்னா சூப்பரான டேஸ்ட்டு. ரோஸ் இலையும் போட்டிருந்தேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பண்ணி குடிச்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஒரு ஸ்மெல்லு, அழகான ஒரு டேஸ்ட், அதாவது வாய்க்கே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைமு யாருங்க நான் வேணும்னு கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். எந்த மாதிரி டீ வச்சு, அதாவது போர் அடிக்கும்போது ரொம்ப ஜீரணம் ஆகாத டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி டீ வச்சு குடித்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி, டீ குடிச்சிட்டு கேரட் எல்லாம் துருவி வச்சுட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வாழைக்காய் ஃப்ரை பண்ணலான்னு, நான் வாழைக்காய் ஃப்ரை பண்ணும்போது பூண்டு 4 தட்டி போடுவேன். அதே மாதிரி உருளைக்கிழங்குக்கும் போடுவேன். நான் என்னோடய பழைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா, பூண்டு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், வாய்வு இருக்காது உருளைக்கிழங்கு போட்டால். இங்கு அது போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நான் வந்து கொஞ்ச நேரம் எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மிளகாய் தூள் வந்து பெப்பர் கொஞ்சம் லைட்டாக அதை தான் இருந்தது. சரி, எல்லாமே இஞ்சி பேஸ்ட்டு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் போடல, அப்படியே வந்து மசாலா, ரெடிமேட் மசாலாங்கள் எல்லாம் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கேரட் சாதம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் எல்லாம் அதாவது சாதம் ரெடி பண்ணி குக்கரில் ஆயிடுச்சு. அது ஆறுறதுக்கு முன்னாடி ஃப்ரை பண்ணிக்கிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ஆகிடும். கேரட் சாதம் துருவி நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா சீக்கிரம் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பசங்களுக்கு இந்த மாதிரி எமர்ஜென்சி ஏதோ ஒன்று எது கிடைக்குதோ அது சாப்பாடு கட்டிடுறேன் காலேஜுக்கு. அதுக்கப்புறம் நான் டிஃபனுக்கு தோசை ஊற்றி சாப்பிட்டேன், கேரட் சாதம்.